ஏகலைவன் கதை. பாண்டவர்களும் கௌரவர்களும் மகாபாரதத்தின் மையக்கருவாக இருந்தாலும் இந்த இதிகாசம் பல சுவாரஸ்யமான கிளைக்கதைகளை கொண்டுள்ளது. அவை மனித உணர்வுகள், தர்மம் மற்றும் கர்ம வினைகளை மிக அழகாக விளக்குகின்றன. ஏகலைவன் கதை குருபக்தி, திறமை மற்றும் விடாமுயற்சிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக ஆகும். அதே சமயம் இது ஒரு சோகமான முடிவை கொண்ட கதையாகவும் கருதப்படுகிறது. இதோ ஏகலைவன் கதையின் விரிவான விளக்கம். ஏகலைவன் யார்? ஏகலைவன் காடுகளில் வாழும் நிசாத எனும் வேடர் குலத்தை சேர்ந்தவன். அவனது தந்தை ஹிரண்யதனுஸ் மகத நாட்டு மன்னன் ஜராசந்தனின் படைத்தளபதியாக இருந்தவர். ஏகலைவன் சிறுவயது முதலே வில்வித்தையில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தான். துரோணரிடம் நிராகரிப்பு. உலகிலேயே சிறந்த வில்வீரனாக வேண்டும் என்ற ஆசையில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் குருவான துரோணாச்சாரியாரிடம் வில்வித்தை கற்றுச் சென்றான் ஏகலைவன். ஆனால் துரோணர் அவனை தனது சீடனாக ஏற்க மறுத்துவிட்டார். இதற்கு 2 காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அக்கால வழக்கப்படி அரச குலத்தினருக்கு மட்டுமே அவர் போர்க்கலைகளை கற்றுக் கொடுத்தார். அர்ஜுனனை விட சிறந்த வில்வீரன் உலகில் யாரும் இருக்கக்கூடாது என்ற வாக்குறுதியை அவர் அர்ஜுனனுக்கு அளித்திருந்தார். மானசீக குருவும் பயிற்சியும். துரோணர் மறுத்தாலும் ஏகலைவன் மனம் தளரவில்லை. அவர் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்த அவன் காட்டிற்குச் சென்று துரோணரின் உருவத்தை சிலையாக செய்தான். அந்த சிலையையே தனது குருவாக கருதி அதன் முன்னால் தினமும் வில்வித்தை பயிற்சியை தொடங்கினான். அவனது தீவிரமான உழைப்பால் ஒரு கட்டத்தில் அர்ஜுனனை விட மிகச் சிறப்பான வேகத்திலும் துல்லியத்திலும் அம்பு எய்யும் திறனை பெற்றான். அந்த விசித்திரமான நாய். ஒருமுறை துரோணர், பாண்டவர்களும் கௌரவர்களும் காட்டில் வேட்டையாடச் சென்றபோது அவர்களுடன் வந்த ஒரு நாய் குரைத்து கொண்டு ஏகலைவன் இருந்த பகுதிக்குச் சென்றது. ஏகலைவனின் தியானத்திற்கு இடையூறாக இருந்ததால் அவன் ஒரே நேரத்தில் 7 அம்புகளை எய்து அந்த நாயின் வாயை அடைத்தான். அந்த அம்புகள் நாய்க்கு ஒரு சொட்டு இரத்த காயம் கூட ஏற்படுத்தவில்லை. ஆனால் அதனால் குறைக்க முடியவில்லை. நாயின் இந்த நிலையைக் கண்ட துரோணரும் அர்ஜுனனும் வியந்து போனார்கள். இவ்வளவு துல்லியமாக அம்பு எய்யும் வீரன் யார் என்று தேடியபோது ஏகலைவனை கண்டனர். குருதட்சணை. ஏகலைவன் துரோணரை வணங்கி, தாங்களே எனது குரு, உங்கள் ஆசியால்தான் நான் இதை கற்றேன் என்று கூறினான். அர்ஜுனனை தாண்டிய ஒரு வீரன் உருவாவதை தடுக்க நினைத்த துரோணர் ஏகலைவனிடம் குருதட்சணை கேட்டார். உன் வலது கை பெருவிரலை எனக்கு தந்துவிடு என்று அவர் கேட்டார். ஒரு வில்வீரனுக்கு பெருவிரல் இல்லை என்றால் அவனால் நாணை பூட்டி அம்பு எய்ய முடியாது என்பது தெரிந்தும் ஏகலைவன் சற்றும் யோசிக்காமல் தனது வலது கை பெருவிரலை வெட்டி துரோணரின் பாதத்தில் வைத்தான். ஏகலைவனின் முடிவு. விரலை இழந்த பிறகும் ஏகலைவன் மற்ற விரல்களை பயன்படுத்தி வில்வித்தை பயின்றான். இருந்தாலும் முன்பு இருந்த அதே வேகமும் துல்லியமும் அவனிடம் குறைந்தது. மகாபாரதத்தின் பிற்கால போர்களில், குறிப்பாக கிருஷ்ணருடன் ஏற்பட்ட போரில் ஏகலைவன் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. நீதி. ஏகலைவன் கதை நமக்கு கற்பிக்கும் பாடம் என்னவென்றால், முறையான வழிகாட்டி இல்லாவிட்டாலும் தீவிர முயற்சியால் எதையும் சாதிக்கலாம். அதே சமயம் அவனது தியாகம் குருபக்தியின் உச்சமாக கருதப்படுகிறது. மறக்காம தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.